என்ன? நான் தேவி பேசுறேன். சொல்லுங்கக்கா. நானும் அம்மாச்சியா ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போறோம். சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் வரைக்கும் போறோம். வரதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும்னா எத்தனை மணி ஆகும்க்கா? விடிய காத்தால ஆயிடும். விடிய காத்தால ஆயிடுமா? ஏன்னா எங்களுக்காக யாரும் வந்து காத்துட்டு இருக்க வேணாம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்கன்னு அம்மாச்சி சொன்னாங்க. சரிங்கக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், கதவை தாழ் பூட்டாம தூங்குங்க. சரிங்கக்கா. என்ன அம்மாச்சி நீங்க பாட்டுக்கு விடிய காத்தால தான் வருவேன்னு சொல்லிட்டிய? இப்ப போனா அவளுக இந்த பண பேக பாத்துருவாளுகல்ல. ஆமால, அதுவும் சரிதான். சரி, அது வரைக்கும் நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? இந்த கோயிலே இருப்போம். பொழுதும் போன மாதிரி இருக்கும், புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்க இருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து நம்ம உள்ள போலாம். சூப்பர் ஐடியா அம்மாச்சி. அம்மாச்சினா அம்மாச்சி தான். வா, ஒரு ஆட்டோ பிடி. ஆமால, ஆட்டோ. வாங்க வாங்க போலாம். என்னம்மா சொன்னாங்க? பாட்டியும் தேவி அக்காவும் சங்கரன் கோவிலுக்கு போறாங்களாம். வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றாங்க. சமந்தி, இது என்ன மளிகை லிஸ்டா? பூ பழம்லாம் எழுதிருக்கு. என்னையா அது? வீட்டுல எதுவும் விசேஷமா? அது வந்து ஏங்க, நீங்க இன்னும் போகலையா? முதல்ல போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. மதினி, என்ன பூஜை? இல்ல, இன்னைக்கு ஒரு விசேஷ நாள். அதான் சின்னதா வீட்ல ஒரு சாமி கும்பிடலான்னு அத்தை சொன்னாங்க. அதான் பொருளை வாங்க சொல்லிருக்கேன். ஆமா ஆமா ஜீவா, பூஜைக்கு தான் போற சாமான்லாம் வாங்க. ஏய், நீ ஏதோ சாந்தின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாந்தி பூக்கடைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போறேன்னு சொன்னேன். அப்படி ஒரு பேர்ல நான் எந்த பூக்கடையும் பாக்கலையம்மா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதடா. சாந்தி பூக்கடைன்னு புதுசா ஒண்ணு வந்திருக்கு. தேனு, நான் கிளம்புறேன். ஜீவா, நீ எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாத, வீட்லயே இரு. சரியா? ஏன்? எல்லாத்துக்கும் ஏன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? கேக்குறேன்ப்பா, ஆனா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நான் கேட்க போறேன். அப்போ காரணம் இருக்குன்னே வச்சுக்கோ, போதுமா? அதான் என்ன காரணம்? டேய், அதான் சொன்னல பூஜை இருக்குன்னு. ஏய், பூஜை இருக்கு, சரி, அதுக்கு நான் ஏன் இருக்கணும்? நான் என்ன பூசாரியா? டேய், தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். சொன்னது செய், வீட்ல இரு. சரியா? தேனு, நான் போயிட்டு வரேன். இவ கிட்ட வண்டி சாவியை புடிங்க வைத்தேன். மதினி, என்னாச்சு அவனுக்கு? பூஜை கிச்சன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அததான் சொல்றாங்கல்ல, நீ எங்கேயும் போகாத, நீ வீட்லயே இரு. மதினி வேற மலிப்பிட்டு போறாங்க. என்னடா இது, ஆளாளுக்கு இதையே சொல்றாங்க. என்னவா இருக்கும்? சரி பாப்போம். பாரு, நமக்கு கூட தோணல, தங்கச்சிக்கு தோணி இருக்கு. ஆனா ஜீவா கூப்பிட்டா வருவானா? நான் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிறேங்க. ஆ, ஜீவா, இங்க வாப்பா. என்னமா? ஜீவா, நீ ரெடி ஆகுப்பா, கொஞ்சம் வெளியே போகணும். எங்கம்மா? கோயிலுக்குப்பா. கோயிலுக்கா? வீட்டுல தானே ஏதோ பூஜைன்னு மனோ சொன்னா. இல்ல ஜீவா, வீட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் பூஜை பண்றோம். அததான் சொல்லிட்டு போனாரு. நீ போய் ரெடி ஆயிட்டு வாயா. கோயிலுக்கெல்லாம் நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லத்த, சாமிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏண்டா, குடும்பத்தோட சேர்ந்து போகணும் தானே உன்னையும் கூப்பிடுறாங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்ப்பா.
நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன ஏதோ புதுசா கூப்பிடுறீங்க? இந்த வீட்ல எல்லாம் புதுசு புதுசா தாண்டா நடக்குது. ஜீவா நீயும் கோவிலுக்கு வா, நாங்க எல்லாரும் போறோம்ல. அதெல்லாம் அவன் வருவாமா. மா என்னம்மா? டேய், குடும்பமா போறோம். வந்தா உனக்கு என்ன? மீனாட்சியும் கூட வரா. மீனாட்சி வராளா? பின்ன குடும்பம்னா எல்லாரும் தாண்டா. மீனாட்சியும் தான் வரும். ஆமால, குடும்பமா தான் எல்லாரும் போகணும். மீனாட்சி நம்ம குடும்பம் தானே. எல்லாரும் இவ்வளவு சொல்றீங்க. அப்ப சரி, நானும் வரேன். இவ்வளவு நேரம் நாங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன. அது சொன்னேன். அது மீனாட்சி வரும்போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஒரு குடும்பஸ்தனா என் கடமையை செய்யணும்ல. அதான். நீ சூப்பர்டா. பொழைச்சு படாம சரி சரி, வாங்க கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சுல்ல. டேய், ரொம்ப அவசரப்படாதடா. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. என்ன முறை? மீனாட்சி மீனாட்சி, வரேம்மா. என்னம்மா எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் தான் பொங்கல் வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் போய் ரெடி ஆகலாம் வா.